அடுத்தது துரைமுருகன், துச்சாதனன் துரைமுருகன் அவரின் உலர மோடி சொல்லிட்டாராம், திமுகவை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, எனக்கு வயசாகி போயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய பதவியில வச்சிருக்காங்க திமுகல, பொதுச் செயலாளர், நான் மட்டும் பழைய துரைமுருகன் நான் இருந்திருந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மோடியை பயமுறுத்தி இருக்கார். திமுகவை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொன்னது தப்பான். ஒரு பொறுப்புல இருக்காராம், பெரிய பதவியில துணை பொதுச் செயலாளர், அதனால பாக்குறாராம். அப்படின்னா நீங்க பொறுப்புல நல்ல பதவியில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப நாகரிகமா நடந்தவரா மிஸ்டர் துரைமுருகன்? உங்களுக்கு தான் கேட்கிறோம். அன்னைக்கு 1977 எம்எல்ஏவா இருந்தீங்க, எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்எல்ஏங்கிறது ஒரு பொறுப்புள்ள பதவி தானே. அந்த எம்எல்ஏங்கிற பொறுப்புள்ள பதவியில இருந்துகிட்டு சட்டசபையில பெஞ்ச் மேல ஏறி பெஞ்சுக்கு பெஞ்சு தாவி வேஷ்டி அவுத்து அன்றவரோட ஓடினாலும் நீங்க. அன்னைக்கு எம்எல்ஏ என்ற பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் போதே ரவுடித்தனம் பண்ணாலும் நீங்க. அதுக்கப்புறம் 1989 எம்எல்ஏல இருந்து அப்படியே ப்ரமோஷன் ஆகி மந்திரியா வந்தீங்க. மந்திரியா வந்தா அதிகம் பொறுப்புள்ள பகுதி இல்லை, பதவி இல்லை, அதுல நாகரிகமா நடந்தீங்களா? மந்திரி ஆனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா சேலையை பிடிச்சி எடுத்தீங்க, கேவலமான வேலை பார்த்தீங்க. அதுல இருந்துதான் உங்களுக்கு பேரே துச்சாதனன் துரைமுருகன் ஆச்சு. அப்ப மந்திரி பதவியின் கண்ணியத்தை நீங்க காப்பாத்தினீங்களா சொல்லுங்க. அதுக்கடுத்தது இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் பகுதியில நின்னீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு 80 வயசாச்சு, உங்க பையன் நின்னாரு வெள்ளூர்ல. அந்த பொறுப்பான பதவியில இப்ப வந்துகிட்டு அப்ப திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தீங்க. அந்த பொறுப்பான பகுதியிலிருந்து என்ன பண்ணீங்க? 10 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை சாக்கு மூட்டைகள்ல கட்டி இன்கம் டேக்ஸ் உங்க வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செஞ்சீங்க. இன்கம் டேக்ஸ் வந்து பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. ஆகவே நான் பதவியில் இருக்கும் போதும் சரி, இல்லை உங்களுக்கு வெளியில் இருக்கும் போதும் சரி, சாதாரண நிலையில் இருந்த போதும் சரி, துரைமுருகன் ஒரு ரவுடியாகத்தான் இருந்திருக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப அவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அவர் பெரிய பதவியில் இருக்கன்னு சொல்றது போய் இப்ப மணல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க சொந்த கட்சிக்காரங்களே 60,000 கோடி மணல் கொள்ளையில துரைமுருகன் சம்பாதிச்சிருக்காருன்னு உங்க சொந்த கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்க. அதனால ஈடிக்கு பயந்துகிட்டு, இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு பயந்துகிட்டு தான் துரைமுருகன் அமைதியாக இருக்காரு ஒழிய பெரிய பதவியில இருக்கேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிறது வெறும் வாய்ச்சவுடால் தான் நடிக்கிறார் துரைமுருகன் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கருத்து. அடுத்தது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு சீட்டு கேட்டு கனிமொழி விண்ணப்பம் கொடுத்திருக்காரு. விண்ணப்பம் கொடுத்தா சும்மா வெறும் விண்ணப்பம் கொடுத்திருந்தா நம்ம பேசவே மாட்டோம். விண்ணப்பத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, தூத்துக்குடி மக்களுக்கு நான் நிறைய நல்லது செய்திருக்கேன் போன 5 வருஷத்துல, இன்னமும் அந்த பணியை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் தூத்துக்குடியிலிருந்து மீண்டும் போட்டியிட விண்ணப்பம் கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்றேன், இவரும் உங்க தொகுதிக்கு என்ன நல்லது செய்தாருன்னு சொல்லுங்க. ஆளுங்கட்சி உங்க கட்சி. தூத்துக்குடி வெள்ளத்தில் தவித்த போது அங்கிருந்து சோறாக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு. இவங்க அண்ணன் தானே சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு எத்தனை வீடுகள் அடிச்சுட்டு போனது, எத்தனை கால்நடைகள் அடிச்சுட்டு போனது, எதுக்காச்சும் நஷ்ட ஈடு உங்க அண்ணன் சொல்லி வாங்கி கொடுத்தாரா? எந்த முகத்தோட எந்த தைரியத்தோட மறுபடியும் தூத்துக்குடிக்கு மனு போடுறாருங்கிறது தெரியாது. நான் சொல்றேன், தூத்துக்குடி மக்களுக்கு நல்ல யோசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாம் வாயால் வடை சொல்பவர்கள். இவங்க உங்க தொகுதிக்கு எதையுமே செய்ததாக சரித்திரமே கிடையாது. உங்க ஏமாற்றி ஓட்டு வாங்குவாங்க. இன்னும் 2 கேள்வி அவரை பார்த்து கேட்க. முதல் கேள்வி, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா குரூப் சொன்னா என்னிடம் லஞ்சம் வாங்காத அரசியல்வாதிகளே இல்லைன்னு சொல்லியிருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அஃபிடவிட். கனிமொழியை பார்த்து கேட்கிறேன், ஸ்டெர்லைட்டிடம் நீங்கள் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடாமல் இருக்கிறேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கினீங்களா இல்லையா? நீங்க லஞ்சம் வாங்கினதா உங்க தொகுதி மக்கள் பெரும்பாலானவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மனசாட்சியில கை வச்சு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா குரூப்ல இருந்து நான் 1 பைசா பணம் வாங்கலங்கிறத நீங்க முதல்ல சொல்லுங்க. 2வது, சீனா படத்தை இப்ப தூத்துக்குடிக்கு பிரதமர் வரும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லி போஸ்டர்ல சீனா படத்தை ராக்கெட்டை போட வச்சதே நீங்க தான். ஏன் உங்கள் மீது சீனா மீது உங்களுக்கு பாசம்? லாபம் இல்லாமையா? ஸ்டெர்லைட்டை மூடுங்கிறதுக்காக சீனா பெரும் பல ஆயிரம் கோடிகளை லஞ்சமாக கொடுத்தான்.
ஏன்னு கேட்டீங்கன்னா தாமிரம், காப்பர் அங்க வந்துகிட்டு அதிக உற்பத்தி இங்க வேதாந்தம் உற்பத்தி பண்றதுனால சைனாவுடைய ஏற்றுமதி பாதிச்சது. தாமிரத்தை இந்தியாவுக்கும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த சைனா தன்னுடைய தொழில் கட்டுவிட்டதே. அதனால் வேதாந்தா பொறுப்பை மூடணும்னு சொல்லி சைனா பல அரசியல்வாதிகளுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்ததா வேதாந்தா குரூப் வந்து ஹைகோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. கனிமொழியை பார்த்து கேட்கிறேன், சீனா மீது உங்களுக்கு அவங்களது என்ன பாசம்? ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்பதற்காக சீனாவிடமிருந்து நீங்கள் பணம் வாங்கினீர்களா? உங்க தொகுதி மக்கள் படித்தவர்கள் பெரும்பான்மையான பேர் கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்க தூத்துக்குடியில போய் நாமினேஷன் போடுங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களாங்கிறத அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி கனிமொழி இன்னொரு இதுவும் உளறி இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருக்காங்களாம். பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒட்டிக்குவாங்களாம். சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு இதை இது பேசினா நல்லா இருக்கும். கனிமொழி, உங்க அப்பா செஞ்ச வேலையை நீங்க இப்ப சொல்லி காமிக்கிறீங்களா? 1999 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்க அப்பா பாஜக மதவாத கட்சின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. சொல்லி சிறுபான்மை மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கினாரு. தேர்தலில் ஜெயிச்ச உடனே ஆட்சி பாஜக அமைக்கும் போது போய் ஒட்டிக்கிட்டாரு. அதாவது தேர்தலுக்கு முன்னால் பாஜகவுக்கு எதிராக இருந்து தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவுடன் ஒட்டிக்கொண்ட சரித்திரத்தை படைத்ததே உங்க தப்பா தான். அதைத்தான் இப்ப நீங்க சொல்றீங்க. அதிமுக போய் ஒட்டிக்குவாங்க வழிகாட்டினதே உங்க தப்பா தானே. அதனால தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, அவர் சொன்ன வேலையை செஞ்சதே அவங்க அப்பா தான். கனிமொழியும் புரிஞ்சுக்கங்க, பார்த்து பேசுங்க. உங்க அப்பா செஞ்ச வேலை மாதிரி மற்றவங்க செய்வாங்கிறது குற்றச்சாட்டு சொல்றதுக்கே உங்களுக்கு அடிப்படை தகுதி கிடையாது அப்படிங்கிறது